பொதுவாக ஒரு பேட்ஸ்மேன் 6 அடிக்கும்போது ஸ்டேடியமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆனால் அதே இது ஒரு பவுலர் விக்கெட் எடுக்கும்போது எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னால் கேட்கவே வேண்டாம், ரொம்ப சுமாராக தான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்கும்போது கூட கொஞ்சம் எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த பிக்சரில் இருக்கிற பவுலர்ஸுங்க போல்டு, எல்பிடபிள்யூ, கார்பிகன் எடுக்கும்போது அதில் வர ஒரு வைப்ரேஷன் 3 நாள் கழித்து நம்ம அந்த கிரிக்கெட்டை பற்றி பேசும்போது அது ஒரு புது டைமென்ஷனில் இருக்கும். எனக்கு அப்படித்தான் இந்த பவுலர்ஸுங்க விக்கெட் எடுக்கும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசும்போது அது ஒரு தனியாக ஒரு என்ன சொல்கிற வார்த்தை அந்த மாரி ஒரு இருக்கும் ஃபீல். மைக்கேல் ஹோல்டர், மால்கம் மார்ஷல், ரிச்சர்ட் ஹேட்லி இவங்க பவுலிங் போகிற காலத்தில் நம்ம கிரிக்கெட் பார்க்கல, அதனால் எனக்கு தெரியாது. பட் ஆனால் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் மற்ற பவுலர்ஸுங்களுடைய பவுலிங்கோடைய இதை நான் நிறையா தடவை நான் பார்த்துருக்கேன். அது வந்து தனிவிதமான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அது ஒரு எனக்கு இந்த பிடிச்ச இந்த பவுலர் உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த பவுலருங்கெலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மல்டிபிள் டேலண்டில் உள்ளவங்க. ரிவர்ஸ் ஸ்விங், பவுன்ஸ், யார்க், இந்த மாதிரி இந்த பவுலர்களை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் வந்து பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஃபுட்டேஜ் கிடைக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு 25 பவுலர்ஸை தான் அனலைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. அடுத்த 25 பவுலர்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.